முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் விவகாரம் தொடர்பில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை அவதூறாக பேசியதாக நம்பப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதிவேற்றம் செய்திருந்த ஒரு காணொளி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த அந்த காணொளியில் இஸ்மாயில் சப்ரி சம்பந்தப்பட்ட லஞ்ச விவகாரத்துடன் உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நஸ்தியூன் இஸ்மாயிலும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளார். ராங்வாங்கி போலீஸ் தலைமையகத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:06 மணி அளவில் அரசு சாரா அமைப்பு ஒன்றை பிரதிநிதித்திருந்த ஆடவர் ஒருவரிடமிருந்து போலீசார் புகார் ஒன்றை பெற்ற பின்னர் இவ்விசாரணை தொடரப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் நேற்று தெரிவித்தார். அந்த டிக்டாக் காணொளியின் உரிமையாளரை அடையாளம் காண்பதற்காக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்திடம் தாங்கள் உதவி கோரியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரியை சம்பந்தப்படுத்தி இருக்கும் ஒரு விசாரணை தொடர்பில் அன்வரையும் சைஃபுடின் நசத்தியூன் இஸ்மாயிலையும் அவதூறாக பேசியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் அறிக்கை ஒன்றை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்திருந்ததாக கூறப்பட்டது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சோதனையின் விளைவாக ஊழல் நடவடிக்கைகள் உடனான தொடர்புகளை அகற்ற சில அம்னோ தலைவர்கள் போராடக்கூடும் என்று தெரிய வந்திருப்பதால் அது பாஸ் கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிட வாய்ப்புள்ளது என்று அரசியல் ஆய்வாளரும் மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவருமான ஷாஷா சுக்ரி தெரிவித்துள்ளார். பண அரசியல் வரலாற்றுக்கு பேர் போன ஒரு கட்சியாக அம்னோ விளங்குகிறது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பை தொடர்பு படுத்தியிருக்கும் ஆக கடைசியான சர்ச்சை கட்சிக்கு எதிராக திரும்ப அம்னோ உறுப்பினர்களுக்கு வழிவகுக்க கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மதில் மேல் பூனை போல் இருக்கும் வாக்காளர்கள் தங்களை பாஸ் கட்சியின் அரசியலுடன் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்துக்கள் உச்சரிக்கும் வேல் வேல் தெய்வீக சொல்லை மது போதை பேய் ஆட்டத்திற்கு ஒப்பிட்டுள்ள மத போதகர் ஜம்ரி வினோத்திற்கு எதிராக செந்தூல் காவல் நிலையத்தில் போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. இந்துக்களின் வேல் வேல் புனித சொல்லை ஜம்ரி வினோத் கேவலப்படுத்தி உள்ளதாக மலேசிய மக்கள் உருமாற்று இயக்கத்தின் தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அழகேசு தமது போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். ஜம்ரி வினோத்தை போலீசார் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்துக்களை இழிவுபடுத்தி வரும் ஜம்ரி வினோத்திற்கு எதிராக மலேசிய மக்கள் உருமாற்று இயக்கம் 3வது முறையாக போலீஸ் புகார் செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய மேம்பாட்டின் அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு போதிய கவனமும் வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். கொள்கை வகுக்கும் நிலை உட்பட பெண்களின் ஈடுபாடு இன்னும் குறைவாகவே இருப்பதால் இவ்விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். ஒவ்வொரு அமைச்சும் மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டு அமைச்சுடன் இணைந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அன்வார் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் மத்தியில் பெண்களுக்கு போதுமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் பல முக்கிய நபர்களுக்கு வழங்கப்பட தகுந்த வாய்ப்பு, நல்ல பதவிகள், பெருமைமிக்க சாதனைகளை ஏற்படுத்தியதை தாம் பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெண்களின் திறன்களுக்கு ஏற்ப அவர்களின் பங்கு மற்றும் நிலைமையை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறியுமாறு தேசிய தலைமைச் செயலாளரை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று கோலாலம்பூரில் உள்ள உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு அனைத்துலக மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். நாடு முழுவதும் மத அவமதிப்பு தொடர்பாக இதுவரை 261 புகார்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளதாக தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். மொத்தம் 150 அறிக்கைகள் ஒரு போதகர் மீதும், 73 அறிக்கைகள் ஏரா FM ரேடியோ அறிவிப்பாளர்கள் மீதும், 38 அறிக்கைகள் 2 தனித்தனி வீடியோக்களில் இஸ்லாத்தை பற்றி இழிவுபடுத்தும் கருத்துக்களை கூறியதாக கூறப்படும் இருவர் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜொகூரில் உள்ள இஸ்கந்தார் புத்ரியில் 48 வயதான ஒருவரிடமிருந்து இந்து மதத்தை பற்றி ஒரு சாமியார் கூறியது பற்றிய அண்மைய அறிக்கை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த நவம்பர் மாதம் ஆசிரியை ஒருவர் தொலைபேசி மோசடி சிண்டிகேட்டுக்கு பலியான பிறகு 2,26,400 வெள்ளி இழப்பை சந்தித்துள்ளார்.
பகாங் காவல்துறை தலைவர் டதஸ்ரீ யகாயா ஒஸ்மான் கூறுகையில் 38 வயதான அந்த பெண்ணுக்கு தேசிய நிதி குற்றத்தடுப்பு மையத்தின் அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தபோது அந்த பெண் மோசடியில் சிக்கியதாக குற்றம் சாட்டினார். பின்னர் அந்த அழைப்பு போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொண்ட மற்றொரு நபருடன் இணைக்கப்பட்டதாகவும் பேங்க் நெகாரா மலேசியா விசாரணையின் நோக்கத்திற்காக பண பரிமாற்றம் செய்யுமாறும் அந்த பெண்ணுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அந்த பெண் 3 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 21 பண பரிமாற்ற பரிவர்த்தனைகளை செய்துள்ளார். இதன் விளைவாக 2,26,400 வெள்ளி இழப்பு ஏற்பட்டது. அது அந்த பெண்ணின் சேமிப்பாக இருந்தது என்று யகாயா ஒஸ்மான் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.